வண்டி ஏதோ கஞ்சா கடத்துற வண்டி அம்பன் விட்டு ஓடுறீங்க. ஐயோ ஐயோ முதல்ல, ஐயோ ஐயோ முதல்ல, ஐயோ சீக்கிரம்டா இந்த பக்கம். குட்டி சீக்கிரமா மாட்டிக்காத. ஐயோ வண்டாடுங்க சீக்கிரம் இந்த பக்கம் சீக்கிரம். பாவம் நடு தெருல அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா, நீ ஒருத்தராது என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கே. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பத்தி இல்ல. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்குன்னு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான், தெரியுமா? இப்ப பிரச்சனை உன் தாத்தாவை பத்தியோ உன் வண்டியை பத்தியோ இல்ல, காணாம போன அந்த பொண்ணை பத்தி. அதானே, நீ எங்க தாத்தாவை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே. இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம், எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்ல ராஜி, பாவம் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் எப்படியா இஷ்டம் இல்லனா உனக்கு என்னடா பிரச்சனை? சார் பில். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டயே கொடுத்துருக்கலாம்ல. தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்ப நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல, நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார். என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ டேய் வா ஓடி போயில மறுபடியும் வந்தா. எப்படியோ மோக முடிஞ்சு வந்தறாளே. டேய் சிவா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம் தான் மறுபடியும் வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கிறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அதை விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டு போய் புதுக்கோட்டை வரணும் அவ்வளவுதானே? டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு உன்னை உஸ்பேத்தி விட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு எமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். இந்தியாவுக்கு ஒரு அவமானம் அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க. கவுத்துட்டான். Thank you. I'm பூஜா. உங்க பேரு? ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாடி. டேய் பிஞ்சதலையா வாடா. கம் ஆன். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பார்த்தா தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே தெரியுது. அதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம பேக் கிழிஞ்சிடும். சோ நம்மள பத்தின எந்த டீடைல்ஸும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே. கம் ஆன். ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. அது ஒண்ணு இல்ல, பர்சனல். ஓகே. வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? ஐ அம் ஜாக்சன். ஹாய். He is Tandamani. He is Pittamudu. ஹாய். He is Gundumani. ஹாய் குண்டுமணி. She is Sornaka. ஓ. எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேரு அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ. தண்டபாணி, நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏன்பா கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க, எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில்? ஓகே ஓகே. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைல்ல பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். ஓகே. தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. சட்டி 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 சட்டி
என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? ஒளிஞ்சுட்டு வாங்க. வாடா 10,000 பிசி வாடா. ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே, ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன், கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கேயே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ், ஹாய் பேப்ஸ், மை நேம் இஸ் கான், சந்தோஷ் கான். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? சந்தோஷ் விசில் ஐ அடிக்கிறாய். ஐ ஐ ஐ ஐ நைஸ் ஜீப். ஐ அவங்க நம்ம ஆளுங்க தான். ஓ, அவர் பீப்புள் யூ பிஃபோர் டெல் யூ. நான் ஏதோ சூட்கேஸ் எடுத்து வந்தவங்களோட நினைச்சேன். ஆமா, உங்களால எங்க டிராப் பண்ண? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணா போதும் சந்தோஷ். புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதா அங்கிள்? நோ அங்கிள், ஐ அம் ஜஸ்ட் 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? மை நேம் இஸ் கான். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சந்தோஷ் கான். என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, இது என்ன கல்யாண ட்ரெஸ்? அது உங்களை மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, சொல்லாதவன். நேத்து போலாதவன் நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், எஸ்டிஆர், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டமா. வெரி குட். லைஃப் இப்படிதான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், ஏர் கீழ இருக்கு. ஓ, ஐ see. ஃப்ரெண்ட்ஸ், சொல்டா. ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலயா? ஐ அம் மூவிங். வெச்சி குடிக்க தூக்கி குடி. சந்தோஷ் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமா ஆமா. என்ன மெதுவா வண்டியை ஓரங்கட்டுறான்? அநேகமா ஒரு கட்டிங் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உங்களுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஹேவ் எனி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, நம்ம கூட பேசுறவங்களும் இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியும். கரெக்ட். அது ஆக்சுவலி யூ நோ லைக் ஏய், நான் இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் போடுற மாதிரி பேண்ட் சட்டை இதெல்லாம் காட்டுங்க. இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன இங்கிலீஷ் பேச விட மாட்டியா? நீ காசு கொடுக்குறியா? நீ காசு கொடுக்குறியா? நான் தான் காசு கொடுக்க போறேன். என்ன வாய் பார்த்துட்டு இருக்க? அந்த பாப்பாக்கு சைஸ்ல ஒரு நல்ல சொக்கா எடுத்து கொடு. பொம்பளை பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பாருங்க. தண்டபாணி, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? You see, actually color wise this is a little dull. I think this should be fine. அப்படின்னா இது வேண்டாம். ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ட்ரையல் ரூமா? நாம என்ன நாயுடு காலியா இருக்கோம்? உள்ள போய் மாத்திட்டு வாமா. இவன் கடை சைஸே ட்ரையல் ரூம் அளவுக்கு தான் இருக்கு. Hey, நோ டே, மை நேம் இஸ் சந்தோஷ். இந்த ஜீப் யாரோடது? திஸ் இஸ் மை ஜீப். இந்த பொண்ணு ஐவஸ் ரங்கச்சி பாத்தியா? ஓ, திஸ் இஸ் மை லேட்டஸ்ட் டார்லிங். நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். நீ தான் கூட்டி வந்தியா? ஆமா, ரோட்ல இருந்தாங்க, நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன். சரையோரம் பூவை ஒன்று வாடும், சங்கீதம் பாடும். திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். இசைஞானி இளையராஜா ஓடுது. இந்த சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாட்டு தான் பாடு. சரையோரம். இந்த பொண்ணு கூட வந்தவங்க எங்கடா இருக்காங்க? அது எதுக்கு நீ கேக்குற? கொஞ்சம் திரும்ப. 1 minute. This position okay? ஜானகி, கலைவாணியே என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன், ஹலோ, பல முறை நினைத்தேன் அழுதேன். உங்க பேரு? I'm பூஜா. உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும். பாத்துட்டியா? நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு
சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு. எனக்கு கூட அவர் தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லட்சுமி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஏய் மஞ்சு கம். ஸ்கூல் போலியா? சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கா தானே? என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுல இருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். இப்போ இங்க எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. காலேஜ் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்க இருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரி தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணுமோ இருந்து உன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சுஜா, ஐயா, இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்வியை பாரு. ஏன் ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். ஏய், சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க் யூ அங்கிள். இவனா? அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேளு. டேய், கேட்கறது காதுல உள்ளல சொல்லு, எதுக்கு இங்க வந்த? பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன். இது உன் வீடு இல்லைப்பா, பக்கத்து வீடு தான் உன் வீடு, அங்கே போன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். அவள் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டா, என் மேலே மட்டும் எல்லாம் கோச்சிக்கிறீங்க. பாத்தீங்களா மாமா எவ்வளவு திமிரா பேசுறான்? ஏய், அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பா. தெரியாமல் பண்ணாளா? தெளிவாக பண்ணா. லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட வந்து அந்த அசோக் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். அவகிட்ட மட்டும் எல்லாம் ஜாலியாக ஃபோனில் பேசுகிறீங்களா? பாத்தீங்களா மாமா, எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். கோவத்தில் பண்ணணுன்னு பார்த்து கூட நிறுத்திட்டீங்க. கையில் காசு இல்லாமல் நான் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. எப்படி அழைச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீ எப்படா குண்டா இருந்த? அவசரத்துக்கு தண்ணி கூட வாங்க முடியல. நோட் பண்ணீங்களா? தண்ணி கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணினா நீ அடிக்கிற தண்ணி இல்லை மாமா, மினரல் வாட்டர். ஏதோ டேவிட் இருந்ததுனால இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணேன். உனக்கு ஹெல்ப் பண்ணது டேவிட் ஒன்றும் கிடையாது. உங்கள் பெரியப்பா தான் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சு டேவிட்டை கொடுக்க சொன்னார், தெரிஞ்சுக்க. சீரியஸாவா? படம் போய் டேவிட் ஏமாத்திட்டேடா. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் உள்ளே வரேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே போய் எங்கேயா பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறேன். உனக்கு அதுதான் பெட்டர், போடா. பூஜா, அங்கிள் கொஞ்சம் இப்படி வாமா. சொல்லுங்க அங்கிள். இவன் தான்மா சிவா. ஓ இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்திக்கலாமா? அங்கிள், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்க குடும்ப விஷயம். இதுல நான் தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படி இல்லைம்மா, நீ சுவாமிஜி ஆசிரமத்தில் அவர் கட்டுப்பாட்டில் வளர்ந்த பொண்ணு. அதனால நீ சொன்னீன்னா அவரே சொன்ன மாதிரி. அதனால தான் சொல்றேன். சொல்லு. உண்மையா சொல்லணும்னா மன்னிக்க கூடாது. ஏன்னா இவர் பண்ணது பெரிய தப்பு. ஆனா பகவத்கீதையில தவறு செய்பவர்களை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவர் முகத்தை பார்த்தா வெளியே போய் பழக்க மாட்டார்னு தோணுது. நிஜம்தான். அதனால போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுக்கலாம். நோ, இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ அழகா பேசுது பாரு. நீ சொன்னதுனால அவனை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். அவனை உள்ள போக சொல்லிருங்க. அப்பா தேங்க்யூ. அப்பா எங்க இருக்க? தேங்க்யூப்பா. ஆசிரமத்துல இருந்து சுவாமிஜி அனுப்பியிருக்காரு. இவ்வளவு நாள் எங்கடா போன? ஹாஸ்டல்ல இப்படி அழைச்சிட்ட? ரைட். குட். ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஆக்ட் பண்ணணும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷார்ப். பின்ன
எல்லாரும் உன்ன மாதிரியா இருப்பாங்க. இல்ல எல்லாரும் உன்ன மாதிரி ஷார்ப்பா இருக்காங்கன்னு சொன்னேன். கமிங் டு தி பாயிண்ட். உனக்கு விக்கல் வருமா? விக்கலா? அதான் ஹிக்கப்ஸ். வரும் வரும், ஆனா எப்ப வரும்னு தெரியாது. எப்போ நான் வந்துட்டு போட்டோம். உனக்கு என் கூட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா விக்கல் வர மாதிரி சவுண்ட் கொடு. அதான் நமக்குள்ள இருக்கிற சீக்கிரட் கோட். கடவுளே, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்க இருந்து தான் வருதோ? எனக்கு புகழ்றது பிடிக்காது. புகழ்றேனா? இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் உனக்கு எப்படி வருதுன்னு கேக்குறேன். கேவலமா இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்குனாங்க. ஓ, கோட ஊரெல்லாம் சொல்லியாச்சா? அப்புறம் அதுல என்ன சீக்ரெட்? என்ன தண்டபாணி நீ? அதான் சொல்றேன்ல என் பேர் தண்டபாணி இல்லன்னு. எனக்கு என்னவோ அந்த பேரு தான் உனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விளையாட்டா போச்சா? ஐடியா தோன்றது அவ்வளோ ஈஸி இல்லை பூஜா. நைட்டெல்லாம் தூங்காமல் யோசித்தேன். ஒரு ஐடியா லைஃபையே மாற்றிடும் தெரியுமா? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, மறந்துடாத. விக்கல். டெஸ்டிங். அது சரி. பெரியம்மா, சின்ன சாமிஜி வந்திருக்காங்க. அப்படியா? சின்ன சாமி வந்திருக்காங்களா? ஏன் இப்படி போய் சொன்னேன்? நானும் போய் சொல்லல. பாத்தியா, விக்கல் நின்னு போச்சு. இதுக்கு பேர் தான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்துல இருந்து சின்ன சாமிஜி வந்திருக்காரா? இப்ப என்ன பண்றது? டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட வரோம் பிள்ளை பிள்ளைட. என்ன சாமிஜி, எப்படி இருக்கீங்க? வா சிவா, நான் சுபிட்சமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கேன். யாரு பூஜா? அதான் சுவாமிஜி அமிச்சார்ல ஆசிரமத்துல இருந்து. ஓஹோ, நாய்க்குட்டி. அப்படி தவறி கூட அந்த வார்த்தை சொல்லிடுறீங்க. பெரியப்பா காதில் விழுந்துற போது. ஏ, அவருக்கு அதுன்னா ரொம்ப இஷ்டம். அதுன்னா? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. பூஜா பூஜா பூஜா. ஆமா, அதென்ன பூஜா சம்பந்தமே இல்லாம? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுது. புரியுது. நான் பாத்துக்கிறேன், நீ போ. வாங்க சாமி, சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும்? தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தாம் சார், சண்டியாகம் பண்றோம். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. வணக்கம் சுவாமி, இந்தாங்க காஃபி. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா, சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டான். அவ்வளவு நல்ல பொண்ணு. பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு. கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடறதே இல்ல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்கு. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்ன ஆச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்திருக்காரா? குடும்பமே லூசா எடுத்தோம். இப்போதைக்கு சுவாமிஜி அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணியாகணும். ஐயோ, புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜிக்கு ஓகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரும். ஃப்ரீ அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடக்க கூடாது நடந்துரும். அப்படின்னா உங்க ஆத்திலே ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருக்கோம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட்.
அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா. ரொம்ப லட்சணமா இருக்கு.